எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி வேலூரில் பேசிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக அவரையும் அறியாமல் கொஞ்சம் கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு. எமோஷனல் ஆகிட்டார். எதுக்கு எமோஷனல் ஆனார் அப்படின்னா, இந்த ஜனநாயக நாட்டில் எல்லோரும் ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய நாட்டில் வெள்ளைக்கார ஆண்ட ஆட்சி காலத்தில் கூட தமிழக மக்கள் அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் சுதந்திரம் இருந்திருக்கும். ஆனால் இந்த திமுக எப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிச்சோ, அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறமா ஒரு நல்ல தலைவருங்கிறது தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. அது தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஜெயலலிதாம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் போனாங்க. விஜயகாந்த் ஐயா ஒருத்தர் இருந்தார், அவர் ஆட்சிக்கு வருவார். அப்படிங்கும்போது இந்த திருட்டு திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக ஆளுங்கட்சி தான் விஜயகாந்த் அவர்கள் கூட கண்டமேரியான ஆட்களை வச்சு பேச வைக்கிறது, கடுமையாக விமர்சனம் பண்ண வைக்கிறது, விஜயகாந்த் அவர்களை குடியாரன்னு சொல்லி மட்டம் தட்டியே விஜயகாந்த் அவர்களை அழித்ததே பார்த்திங்கன்னா இந்த திமுக தான். வடிவேலு வச்சா இருக்கட்டும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், என்னென்ன டாக்டிக்ஸ் பண்ணுவாங்களோ, அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை அழிக்கிறோம்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் கொஞ்சம் மனசாட்சி இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கட்சி தான் திமுக. அதே மாதிரி தான் விஜயகாந்த் ஐயாவை பண்ணின மாதிரி, விஜயகாந்த் ஐயாவை அழித்த மாதிரி விஜய் அவர்களையும் சரி அவர் மேலே பழியை போட்டு விஜய் அவர்களை அரசியலை விட்டு ஓட விடலாம் அப்படின்னு சொல்லி திமுக என்னென்ன சதி வேலைகள் செஞ்சிச்சு. கரூரில் 41 பேர் இறந்தது, செத்தது, கொலை பண்ணது யாருங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த விஷயத்தை பேச வரும்போது தான் நான் என்ன கேட்குறேன், நல்லா நின்று பேசுகிறதுக்கு ஒரு இடம், மக்களுக்கு நிம்மதியாக ஒரு இடம் கொடுங்க, நல்லா நின்று என்னை பார்க்குற மாதிரியான ஒரு இடம் கொடுங்க, இதைத்தான் நான் கேட்குறேன். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதோ நீங்கள் அனுமதி கொடுக்கறதில்ல. மக்கள் சந்திப்புக்கு மற்ற கட்சிகளை விட விஜய் அவர்களுடைய கட்சிக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ், நிபந்தனைகளை வைக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் அவர் யோசிக்கும் போது பேச அவர் அறியாமல் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. ஆனால் அவர் அலறதை பார்த்துட்டு பொதுமக்கள் எல்லாருமே அதை சொல்கிறாங்க, நீங்கள் எது கஷ்டப்பட்டுக்க வேணாம், 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்குறோன்னு சொல்கிறாங்க.